தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் மேற்கு சிறிய மலையில் குளமாக மாறிய ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதி. தூத்துக்குடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதி வாட்டர் டேங்க் அருகில் சிறிய மலையில் குளமாக மாறிய ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதி மக்கள் ஒவ்வொரு சிறிய மலையிலும் அவர்கள் துன்பம் துயரம் அடைந்து வருகிறார்கள். எனவே நிரந்தரமாக மாநகராட்சி இந்த பகுதியிலிருந்து மழைநீரை அகற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மழைநீர் தாழ்வாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் வார்கால் உயரமாக இருக்கிறது. பாருங்கள், இதுதான் மழை நீர். ஆனால் இந்த மழைநீரில் அருகில் கட்டப்பட்டிருக்கும் இந்த வார்கால் உயரமாக இருப்பதனால் இந்த தண்ணீர் இந்த வார்காலுக்கு உள்ளே செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது. எனவே தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் இந்த பகுதி ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதியை ஆய்வு செய்து இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் சிறிய மலையில் மழையாக ஆறுகளாக வெள்ளமாக இந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறது. எனவே இதை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நிரந்தரமான நடவடிக்கை மேற்கொள்ள தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் வேண்டுகிறது. மழைநீர் செல்லும் வாய்க்காலினுடைய அமைப்பும் இந்த மழை நீரை விட இந்த வாய்க்கால் 2 அடி உயரமாக இருப்பதனால் இந்த தண்ணீர் இந்த வாய்க்கால் வழியாக செல்ல முடியவில்லை. இதை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் வேண்டுகிறது. ஆதிபராசக்தி நகர் வாட்டர் டேங்க் நடு பகுதியாகும். இந்த வாட்டர் டேங்க் முன்புதான் இது போன்று கண்மாய் போன்று இந்த ரோடு காட்சியளிக்கிறது. இதை உடனே மாநகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டுகிறார். தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் மேற்கு பகுதியில் நேற்று பெய்த மழையில் நேற்று இரவே வெள்ளம் போல் மழைநீர் தேங்கி நிற்கிறது. சில நிமிடங்கள் பெய்த மழையே இந்த அளவிற்கு கண்மாய் போல் நீர் தேங்கிவிட்டது.